இங்க 4 பேர் சேர்ந்துட்டு செத்து போன பணத்தை எல்லாத்தையுமே எழுப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு மந்திர கிரீடத்தை இவனுங்க இப்போ தேடிட்டு இருக்கானுங்க. சோ இந்த மந்திர கிரீடத்தை லாஸ்டா பார்த்தவங்க இந்த சுடுகாட்டுல தான் இருக்காங்க. அப்படிதான் அந்த சுடுகாட்டுல ஒரு பணத்தை எழுப்பி ஒரு தாத்தா கிட்ட, தாத்தா மந்திர கிரீடத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த தாத்தா இருந்துகிட்டு, ஓ அதுவாப்பா, அது என் தளபதி கிட்ட தான் இருந்துச்சு. அந்த டைம்ல எங்க நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப தளபதி வந்து அந்த கிரீடத்தை என் கையில தான் கொடுத்து, இந்த பாரா பரமசிவம், இந்த கிரீடத்தை எப்படியாவது காப்பாத்திரு, எதிரிங்க கையில மாட்டாம எப்படியும் இந்த ஊரலை தாண்டிரு, இது நம்ம நாட்டோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை எவனோ படுபாவி பசங்க 2 வெட்டானுங்கப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு தளபதிக்கு உயிர் கொடுத்து எழுப்புனா, அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த கிரீடம் ஏன்டதான்ப்பா இருந்துச்சு, நான் கொண்டு போய் ராமசாமி கையில கொடுத்து நீயே இந்த கிரீடத்தை எப்படியாவது காப்பாத்துறா, எதிரிங்க கையில மாட்டாம ஊரலை தாண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்பு வந்து என் கண்ணிலே பாஞ்சிருச்சுப்பா, அவ்வளவுதான் நான் அங்கேயே மண்டையை போட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க போய் ராமசாமி எழுப்பி கேட்டா, இவன் என்ன சொல்றானா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், நான் பாத்டப்ல குளிச்சுட்டு வெளியில வந்தேன், என் நேரம் கால் வாரி விட்டு பாத்டப்ல அடிபட்டு செத்து போயிட்டேன்ப்பா, போர்ல கூட சாவலப்பா, போர்ல செத்துந்தா கூட வீரமரணம் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தளபதி வந்து ராமசாமி தான் கிரீடத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓ அவர் அப்படியே சொன்னாரு, ராமசாமி எங்க அண்ணன்ப்பா, நான் ராமசாமி தம்பி குப்புசாமி அப்படின்ட்டான். சோ அப்பா முடியலடா டே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ராமசாமியை எழுப்பி கேக்குறாங்க. அப்ப இவன் என்ன சொல்றானா, அந்த கிரீடம் ஏன்டதான்ப்பா இருந்துச்சு, நான் அந்த கிரீடத்தை எப்படியோ காப்பாத்தி ஊரெல்லை தாண்டிட்டேன்பா, ஆனா அந்த போர்ல எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சுப்பா, அந்த கிரீடத்தை வச்சுட்டு நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், அப்ப எவனோ கடவுள் மாதிரி நேர்ல வந்தான்ப்பா, அவன் வந்து என் உயிரை காப்பாத்துவான்னு பார்த்தா என்னை போட்டு தள்ளிட்டு அந்த கிரீடத்தை ஆட்டை போட்டு போயிட்டான்ப்பா, நான் இங்கே செத்துட்டேன்பா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டாரு.